Good morning to all. Welcome to Vidya Lakshmi YouTube channel. So இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 4 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் பேசிக்காக கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு 4 வீடியோவும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸை பற்றி நம்ம அந்த 4 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் அதே ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் அடுத்த கான்செப்ட் ரிலேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூவ் டு தி சாப்டர். ரிலேஷன். ஸோ இப்படி ரிலேஷன்னா என்ன டைரெக்டாக டெஃபினிஷன் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பாருங்க இங்க. Many day-to-day occurrences involve two objects that are connected with each other by some rule of correspondence. We say that the two objects are related under the specific rule. How shall we represent it? How are some examples? ஸோ இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு 2 திங்ஸை வந்து நம்ம ரிலேட்டடாக நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி அப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸோ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம இந்த ரிலேஷன் டாப்பிக்லாம் நம்ம அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறது மெயினாக நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு மெயினாக தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பு இது ஒன்று. எக்ஸ்பிரஸ் யூசிங் த சிம்பிள் ஆர். சரியா? இந்த ரிலேஷன்ன்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்னு இருக்கு. ஸோ அப்போ ஆரை வச்சு தான் நம்ம இதை ரிலேட் பண்ண போறோம். ஸோ அதனால எக்ஸ்பிரஸிங் யூசிங் த சிம்பிள் ஆர்ன்ற சிம்பிளை வச்சு தான் நம்ம இதை 2 ரிலேஷன்ஷிப்பை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். தென் ரீப்ரசன்டேஷன் ஆஸ் ஆர்டர்டு பேர். அது எப்படி நம்ம செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல நம்ம மார்க் பண்றது? ஏன்னா நம்ம அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லயே மெயினா நம்ம இது செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ன்ற கான்செப்டை தான் நம்ம நிறைய பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்றான். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? நியூ டெல்லி வந்து இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இதை எப்படி நம்ம ரிலேட் பண்றது, ரிலேஷன்ல எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ டெல்லியும் இந்தியாவையும் மார்க் பண்ணிட்டு சென்டர்ல இந்த ஆர்ன்ற ஒரு வேர்டு நம்ம மார்க் பண்ணோம்னா இங்க நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா புரியும். இதை செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல எப்படி மார்க் பண்றது நீங்க நான் காட்டியிருக்கேன். நியூ டெல்லி கமா இந்தியா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள். லைன் AB is perpendicular to line XY அப்படின்றான். சரிங்களா? இப்போ ABன்ற ஒரு லைன் நான் எடுத்துக்கிறேன், XY என்ற ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த 2 லைனையும் எப்படிடா இருக்கு அப்படின்றது அவன் ரிலேஷனா கனெக்ட் பண்றான். இந்த 2 லைனும் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்றது தான் இவங்க சொல்ல வர விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ லைன் AB லைன் RY இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்ன்ற ஒரு வேர்டை கனெக்ட் பண்ணி நம்ம இது ரெண்டுத்தையும் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பா நம்ம கனெக்ட் பண்ற வேர்டு எதுனா பர்பெண்டிகுலர் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நம்மளுக்கு இங்க இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்றத பாருங்க. லைன் AB கமா லைன் XY அப்படின்னு இதை மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் -1 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்றான். -1 இஸ் கிரேட்டர் தென் 5, அதாவது -5 கம்பேர் பண்றப்ப -1 வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த -1யும் -5யும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது கிரேட்டர் தென் அப்படின்ற ஒரு வேர்டு தான் நம்மளுக்கு இங்க கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை எப்படி அவன் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. -1 -5 சென்ட்ரல் என்ன போட்டா போதும், நம்ம ஒரு ஆர்ன்ற ஒரு வேர்டு நம்ம கனெக்ட் பண்ணா போதும். இதை செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல -1, 5 அப்படின்னு நம்ம மார்க் பண்றோம். சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன். L is a line of symmetry for triangle PQR அப்படின்றான். இந்த L என்ற ஒரு லைன் வந்து ட்ரையாங்கிள் PQR க்கு சிமெட்ரியா இருக்கு அப்படின்றது. இப்போ L என்ற ஒரு லைனும் ட்ரையாங்கிள் PQR அப்படின்றதும் ரெண்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. என்னடானா சிமெட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு இங்க ரெண்டுத்தையும் ரிலேஷன்ஷிப் பண்றாங்க. அப்ப L ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நம்பர் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல L கமா ட்ரையாங்கிள் PQR னு எடுத்துக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு ரிலேஷன் கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 திங்ஸ் எடுத்துட்டு அதை எப்படி நம்ம ரிலேஷனா நம்ம கனெக்ட் பண்ண போறோம், அதை ரிலேஷன்ல எப்படி நம்ம ரீப்ரசன்டேஷன் பண்ண போறோம், அதை எப்படி செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றத இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. ஹவ் ஆர் நியூ டெல்லி அண்ட் இந்தியா ஆர் ரிலேட்டட்? நம்மளுக்கு டவுட் வரும். சரியா? இந்தியாவும் நியூ டெல்லியும் எப்படி நம்மளுக்கு ரிலேஷனா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது. சரியா? we may expect the response. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு இது ஒரு ரீசன் தான் அங்க கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. பட் there are several ways in which New Delhi and India are related. Here some possible answers. பட் இது மட்டும் கிடையாது. இதனால மட்டும் நம்ம இந்தியாவும் நியூ டெல்லியும் கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரிலேஷன்ல இருக்கு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இங்க பாருங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன சொல்றாங்க? நியூ டெல்லி இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா, இது செகண்ட் ஒன். நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு இந்தியாவுக்கும் நியூ டெல்லிக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு இந்த நியூ டெல்லியும் இந்தியாவும் எப்படி ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா
இங்க பாருங்க. So when we wish to specify a particular relation providing only one ordered pair, சரியா? இப்போ ஒரு பர்టిక్యులர் ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுக்குறாங்கன்றப்போ அதுல எப்படி இது ரிலேஷனா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா இங்க பாருங்க. நியூ டெல்லி இந்தியா, இட் மே நாட் பி பர்టిక్యులர்லி ஹெல்ப்ஃபுல். இப்படி டைரக்டா வெறும் இந்த நியூ டெல்லி கமா இந்தியான்னு கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இங்க பாரு, அதுக்கு ஒரு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இஃப் யூ ஆஸ்க் த ரிலேஷன் இன் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். இப்போ இதுக்கு பதில் அவன் கீழே ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்கான். இங்க பாருங்களேன், நியூ டெல்லி கமா இந்தியா, அடுத்து வாஷிங்டன் கமா யூஎஸ்ஏ, அடுத்து பெய்ஜிங் கமா சீனா, லண்டன் கமா யூகே, காத்மண்டு கமா நேபாள். then specify the relationship easy. so இது மாதிரி கொடுக்கறப்போ அது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்தியா வந்து நியூ டெல்லி, சாரி இந்தியாவோட கேபிட்டல் வந்து நியூ டெல்லி, சரியா? யூஎஸ்ஏவோட கேபிட்டல் வாஷிங்டன், சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், யூகேவோட கேபிட்டல் லண்டன், நேபாளோட கேபிட்டல் காத்மண்டு. ஸோ இது மாதிரி அங்கே செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல இது மாதிரி பர்டிகுலராக நிறைய தரப்போ அங்கே நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குன்றது நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ ரிலேஷனை பற்றின அவன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் we can move to the definition. இந்த definition பாருங்க. first let a and b be any two non empty sets. இப்போ நான் a என்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன், இந்த b என்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இது a என்ற ஒரு செட், இது b என்ற ஒரு செட். இந்த ரெண்டு செட் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, நான் எம்டி செட்ஸ். எம்டி செட்டை நம்ம எடுக்க கூடாது. இதே தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லயும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒரு ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் அவன் எப்படி ஃபார்ம் பண்றான்றத பாருங்க. a relation r, இப்போ இந்த a க்கும் சரியா b க்கும் நான் என்ன ஃபார்ம் பண்ண போறேன், ஒரு ரிலேஷன் ஒன்னு நான் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றான் பாருங்க. a to b is a subset of a cross b அப்படின்றான். முதல்ல இந்த ரிலேஷன் ஃபார்ம் பண்றேன்னா உனக்கு a ல ஒரு சில எலிமெண்ட் இருக்கணும், சரிங்களா? b ல ஒரு சில எலிமெண்ட் இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஏதோ ஒரு பர்టిక్యులர் ரூல் வச்சு நீ கனெக்ட் பண்ண போற. அப்படி கனெக்ட் பண்ணும்போது உனக்கு கிடைக்குது பாத்தியா எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நான் x ன்னு எடுத்துக்கிறேன். சோ b ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நான் y ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ x, y நீ கனெக்ட் பண்ணனும்னா நல்லா கவனிங்க, x, y நீங்க கனெக்ட் பண்ணனும்னா இந்த x, y ன்ற இந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் ஆல்ரெடி நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கணும். தட் இஸ் a cross b ல இருக்கணும். சோ அப்படி இருந்தாதான் நம்ம இத என்னன்னு சொல்ல முடியும், ரிலேஷன் சொல்ல முடியும். அததான் இங்க சொல்றாங்க is a subset of a cross b satisfying some specified condition அப்படின்றான். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ரிலேஷனா ஃபார்ம் பண்றதுக்கு பேசிக் கண்டிஷன் என்னவா இருக்கும்ன்றனா நம்ம ரிலேஷனா ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் பிஃபோரா நமக்கு a cross b ல இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம ரிலேஷன் சொல்லலாம். இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட் கிளியரா சொல்றான். if x belongs to a, அதான் நான் இங்க சொல்லிட்டேன், x belongs to a, சரியா? x என்ற ஒரு எலிமெண்ட் a ல இருக்கு. இது என்னவா இருக்கு, ரிலேட்டட் டு y belongs to b. y என்ற எலிமெண்ட் b ல இருக்கு. எப்படி throw r, சரியா? ரிலேஷன் மூலமா அது ரெண்டும் கனெக்ட் பண்றேன். then we write x related to y அப்படின்றான். அப்ப இது நம்ம ரிலேஷனா மார்க் பண்றதா இருந்துச்சுனா x related to y நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் x related to y if and only if x, y is belongs to r அப்படின்றான். இப்போ இது ரெண்டு ரிலேஷனா இருக்கணும்னா இந்த x, y எதல இருக்கணும், நம்மளுக்கு r ல இருக்கணும். அப்பதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ரிலேஷன் சொல்ல முடியும். சரிங்களா? சோ அப்ப ரிலேஷன்னா நம்ம பேசிக்கா அதுல என்ன டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறோம்ன்றத நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. நம்ம x, y அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் a ன்ற செட் b ன்ற செட்ல இருந்து நம்ம டிஃபைன் பண்றப்போ சரிங்களா அந்த ரிலேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கணும். இதுதான் அவங்க சொல்ற முக்கியமான கண்டிஷன். சரிங்களா? x, y எதல இருக்கணும்ன்றாம a cross b ல இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம ரிலேஷன் சொல்லலாம். அப்படி இல்லனா நாட் எ ரிலேஷன் நம்ம சொல்லணும். ஏன் இந்த டெஃபினிஷன் சொல்றான், இந்த டெஃபினிஷன் வச்சு பின்னாடி நமக்கு 2 மார்க் क्वेश्चंस எல்லாம் நிறைய வருது. அவன் ஒரு சில ரிலேஷன்ஸ் கொடுத்துருவான். இந்த ரிலேஷன் வந்து உண்மையா ரிலேஷனா இல்லையான்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அப்படி நீங்க உண்மையா அது ரிலேஷனா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா பிஃபோர் தட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நீங்க எதை ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். இங்க ரிலேஷன்ல கொடுத்துக்கிற எலிமெண்ட் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். ரிலேஷன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்துச்சுனா அதை நம்ம ரிலேஷன் சொல்லலாம். அப்படி இல்லனா நாட் எ ரிலேஷன் சொல்லிடணும். ஓகேங்களா? சோ அப்ப டெஃபினிஷன் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பேஜ் போலாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் பாரு, இங்க கீழ பாருங்க. let a equal to 1 2 3 4 5. a ன்றதுல 1 2 3 4 5 னு கொடுத்திருக்கான். b ன்ற செட்ல மதி, அருள், ஜான் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ a relation r between the above sets a and can be represented by an arrow diagram அப்படின்றான். இப்போ இந்த a ன்ற செட்டுக்கும் இந்த b ன்ற செட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத இங்க இருக்கிற arrow diagramல அவன் கிளியர் பண்றான்.
சரிங்களா? இப்போ ஏன்ற செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சோ அத நான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஆரோ டயகிராம்ல மார்க் பண்ணிருக்கேன் 1 2 3 4 5. அதே மாதிரி B என்ற செட்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மதி, அருள், ஜான் கொடுத்திருக்கான். சோ அத நான் இங்க எடுத்துர்க்கேன். மதி, அருள், ஜான் இதெல்லாம் நான் மார்க் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படினா 1 வந்து மதியோட கனெக்ட் ஆகறாங்க, 2 வந்து அருளோட கனெக்ட் ஆகறாங்க, 3ன்றது ஜானோட கனெக்ட் ஆயிருக்காங்க, சோ 4ன்றது மதியோட கனெக்ட் ஆகறாங்க அகைன். சோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இப்போ இதுல நீங்க மெயினா ஒரு 4 டெஃபினிஷன் நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல டொமைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டொமைன்? டொமைனுக்கான டெஃபினிஷன் என்ன? நெக்ஸ்ட் கோடொமைன்னா என்னன்னு தெரியணும். செகண்ட் டெஃபினிஷன் என்ன? கோடொமைன்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். சரியா? ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். அப்ப டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். சோ இது மூணுத்தை பத்தின டெஃபினிஷனுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சம்மே இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து பாருங்க நான் டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறேன், கோடொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறேன், ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க then the domain of r equal to 1 2 3 4 அப்படின்றோம். அதாவது இங்க கொடுத்துக்கிற இந்த 5 எலிமெண்ட்ல 1 2 3 4 5ல நம்ம ரிலேஷனா கனெக்ட் பண்றதுக்கு என்னென்ன எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கணும்? 1 2 3 4. இந்த 4 எலிமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்ன்றான், டொமைன்னு சொல்லணும்னு சொல்றான். ஓகேங்களா? இப்போ இங்க டெஃபினிஷன் பாருங்க. the domain of the relation r equal to domain of the relation r equal to x belongs to a. அதாவது a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்கணும், எல்லாத்தையும் கிடையாது. அவன் பர்టిక్యులரா என்ன சொல்றான்? அந்த a ல இருக்கிறதுல x related to y அப்படின்றான். சரிங்களா? x related to y for some y belongs to b அப்படின்றான். அதாவது அதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்லயும் ரிலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன எலிமெண்ட் உனக்கு யூஸ் ஆச்சோ அதை மட்டும் தான் நீங்க என்ன எடுத்துக்கணும்? டொமைனா எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமான டெஃபினிஷன். இங்க டொமைனா என்ன? சரிங்களா? அப்ப டொமைன்ன்றப்போ சரியா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்க கூடாது. அந்த ஏல இருக்கிற எலிமெண்ட் ரிலேஷனா ஃபார்ம் ஆகிறதுக்கு b ல என்னென்ன எலிமெண்ட் யூஸ் ஆச்சோ சரிங்களா? ஏல இருக்கிற எல்லா எலிமெண்டோட bன்ற எலிமெண்ட் ஒரு பர்టిక్యులர் ரிலேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும். சோ அப்படி கனெக்ட் ஆன என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க என்ன எடுத்துக்கணும் இங்க. சோ டொமைனா எடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் கோடொமைன்னா என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ கோடொமைன் இங்க என்ன எடுத்திருக்காங்க பாருங்க. then codomain of r equal to then codomain of the relation r is b அப்படின்றோம். சரிங்களா? அப்போ codomain of the relation r is b அப்படின்றாங்க. அப்போ b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் சரிங்களா? b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க கோடொமைன்னு சொல்லலாம். சரிங்களா? b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க கோடொமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க என்னன்னு சொல்ல முடியாது? டொமைன்னு சொல்ல முடியாது. இந்த a ல இருந்து b க்கு என்னென்ன எலிமெண்ட் ரிலேஷனா நம்மளுக்கு கனெக்ட் ஆகியிருக்கோ அந்த எலிமெண்ட்டை மட்டும் தான் நீங்க என்னன்னு சொல்லணுங்க? டொமைன்னு சொல்லணும். ஆனா கோடொமைன் b ல இருக்கிறது நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் the range of the relation r. அடுத்து ரேஞ்ச் எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சரிங்களா? இப்ப ரேஞ்சுக்கு அவன் என்ன சொல்றான் பாரு. the range of r equal to மதி, அருள், ஜான் அப்படின்றான். இப்ப ரிலேஷனா இங்க உனக்கு கனெக்ட் ஆயிருக்கு பாத்தியா? இப்ப 1க்கு நான் என்ன எடுத்திருக்கேன்? மதி எடுத்திருக்கேன், 2க்கு யார் எடுத்திருக்கேன்? அருள் எடுத்திருக்கேன், 3க்கு யார் எடுத்திருக்கேன்? ஜான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல சரிங்களா? அதை மட்டும் தான் நீங்க என்னன்னு சொல்லணும்? ரேஞ்சுன்னு சொல்லணும். அப்போ the range of the relation r equal to y belongs to b அப்படின்ட்டான். y ல இருக்கிறது b ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அதுல என்ன கண்டிஷன் தரான்? x related to y. சரிங்களா? அது கண்டிப்பா x க்கும் y க்கும் ரிலேஷன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் for some x belongs to a. அதே மாதிரி x ஓட அது என்ன இருக்கணும்? நம்மளுக்கு கனெக்ட் ஆகி இருக்கணும்னு சொல்றான். சரிங்களா? சோ அப்ப ரேஞ்ச்னா என்னன்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சரியா? அடுத்து from this definition we note that domain of r is proper subset of a அப்படின்றாங்க. இப்போ இந்த domain of r இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு a க்கு சப்செட்டா இருக்கும் அப்படின்றான். அடுத்து கோடொமைன் of r equal to b. சரியா? கோடொமைன்றது b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் r சப்செட் ஆஃப் b அப்படின்றான். ரேஞ்ச் வந்து எதுக்கு சப்செட்டா இருக்கும்ன்றான்? b க்கு சப்செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. from this definition இந்த மூணு டெஃபினிஷன்ல இருந்து we can conclude the result. ஒரு ரிசல்ட்க்கு நம்ம வரலாம். அது என்னடான்றா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க domain of r is subset of a அப்படின்றான். சரியா? இந்த டொமைன் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா? இந்த டொமைன் ரிசல்ட், இந்த டொமைன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்குமா? ஏன்ற செட்டுக்கு சப்செட்டா இருக்கும். சப்செட்னா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிற எலிமெண்ட் எல்லாம் எதுல இருக்கணும்? நம்மளுக்கு a ல இருந்துச்சுன்னா இப்போ இந்த r ன்ற ஒரு செட் வந்து இந்த a க்கு சப்செட்டா இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க இங்க 1 2 3 4 இருக்கா? இங்க பாருங்க 1 2 3 4 5 இருக்கு. சோ அப்போ இந்த r ல இருக்க டொமைன் ஆஃப் r ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் நம்மளுக்கு எதுல இருக்கு? a ல இருக்கு. சோ அப்படி இருந்துச்சுன்னா அத நம்ம என்னன்னு சொல்லலாம்? நம்ம சப்செட்னு சொல்லலாம். சோ அப்போ from this definition we note that domain of r is subset of a அப்படினுட்டான். நெக்ஸ்ட் கோடொமைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றான்? கோடொமைன் of r equal to b. கோடொமைன்ன்றது இந்த b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க எடுத்துக்கணும்.
சரிங்களா b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு கோடொமைன் நெக்ஸ்ட் ரேஞ்ச் சொல்றோம் சோ ரேஞ்ச்ன்றது என்னடானா R சப்செட் ஆஃப் b அப்படின்றாங்க சரியா இப்ப ரேஞ்ச்ன்றது பாத்தீங்கன்னா b க்கு சப்செட்டா வரும் இதுல இருக்கிற எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியாதுப்பா சரிங்களா எல்லாத்தையும் எடுத்தா அது கோடொமைன் ரேஞ்ச்ன்றது நம்ம ரிலேஷனா என்னன்னு இங்க கனெக்ட் பண்றோம் சரிங்களா இதுல என்னென்ன ரிலேஷனை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ சோ அதனால நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சோ ரேஞ்ச்னு சொல்ல முடியும் ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் திங் ஃபைனல் பாயிண்ட் நோட் த டொமைன் ஆஃப் R இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A அப்படின்றாங்க அதான் நம்ம இங்கே பார்த்துச்சு டொமைன் ஆஃப் R வந்து என்னன்னு சொல்லியாச்சு நம்ம ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A சோ அப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து நம்ம மெயினா 4 பாயிண்ட பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரிலேஷன்னா என்ன ரிலேஷன்னா என்னன்றத பத்தி நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷனுக்கு பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம அத ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு சோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு இந்த ரிலேஷன்ல டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இந்த 4 கான்செப்ட் நமக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கணும் அதை வச்சு தான் நம்ம அடுத்த சம்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு சோ இதுக்கு அப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்கலாங்க